நோன்பு பெற 24ஓட இஃப்தார் மினி விலாக் பார்க்கலாமா? கடைசி 10க்கு வந்ததுக்கப்புறம் ரொம்பவே பரபரப்பா ஓடிட்டுருக்கு. வீடியோ கூட சரியா எதுவுமே நான் எடுக்கிறதில்ல. அன்னைக்கு பராசப்பம் சுடலான்னு காலையிலேயே மாவு அரைச்சு வச்சுட்டேன் ஆப்பத்துக்கு. ஸோ மாடியில வந்து கொஞ்சம் மொளகாலாம் நெறையா காய்ச்சிருக்குமான்னு அம்மா கூப்பிட்டுருந்தா. அது எல்லாத்தையும் அம்மா பறிச்சு வச்சு என்ட்டயுமே குடுத்துருந்தா. ஸோ பழசு ஃப்ரிட்ஜில இருந்த மொளகா கூட எதையுமே ஸ்டோர் பண்ணிட்டேன். இந்த காம்பெல்லாம் எடுக்காம அப்படியே வச்சிருக்கேன். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா அப்படியே இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது நல்ல காரமாவும் இருக்கும். கட் பண்ணும்போதே செம்ம காரமா இருக்கும். ஸோ அதில 2 மொளகாவ எடுத்து இன்றைக்கி பராசப்பத்துக்கு அரைக்கலான்ட்டு எடுத்திருக்கேன். ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, கொஞ்சமா தேங்காய் சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு. சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னுமே சூப்பரா இருக்கும். இது கூட நான் ஒரே ஒரு முட்டை தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் வந்து பாதி மாவுக்கு தான் இப்போ வந்து பராசப்பத்துக்கு கரைக்க போறேன். உங்களுக்கு முட்டை ஸ்மெல் பிடிக்கும்னா 2, 3 கூட சேர்க்கலாம். ரொம்ப வந்து புசு புசுன்னு பனியா மாரி வாசனையா நல்லாயிருக்கும் பராசப்பம். இத கொர கொரப்பா தான் அரைக்கணும். ரொம்ப பேஸ்ட்டாவும் அரைக்கக்கூடாது. இது கூட உப்புத்தூள், மஞ்சத்தூள், சோம்புத்தூள் இதெல்லாம் தான் சேர்க்கணும். ஸோ மாவு நான் பாதி எடுத்து வச்சுட்டு, பாதிக்கு மட்டும் பராசாப்பத்துக்கு கரைச்சிக்க போறேன். ஆப்பத்துக்கு நான் பச்சரிசி ஊற வச்சுட்டு, அது கூட வந்து தண்ணி ஊத்தி நம்ம சோறு வந்து எடுத்து வச்சிருப்போம் இல்லையா? நாள் ஆக்குன சோறு. அதில வந்து கொஞ்சமா எடுத்துக்குவேன். சுடுசோறு கொஞ்சமா சேர்த்துக்குவேன். அது கூட வந்து புளிச்ச மாவு, அதாவது இட்லி, தோசைக்கு எடுக்கிற மாவு இருக்கு இல்லையா? அதில வந்து 2 கரண்டி போல மாவு அரைக்கும்போதே சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுடுவேன். சோடாப்பு கூட போடுறதுக்கு தேவையில்ல. அதுவே நல்லா சாஃப்ட்டா இருக்கும். ஸோ இப்போ அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட்டு சேர்த்துட்டு, சோம்புத்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கும், தேவையான அளவு உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன். வீட்ல அரைச்ச மஞ்சத்தூளுங்கிறனால கலர் கொஞ்சம் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டேங்குது. அதனால் 2 கரண்டி போல் போட்டிருக்கேன். வாசனையுமே நல்லாயிருக்கும். கொஞ்சம் பேஸ்ட்டு கொரகொரப்பா இருந்தா தான் மாவுக்கு நல்லாயிருக்கும். ஆப்ப மாவு வெள்ள ஆப்பம் சுடும்போது பார்த்திங்கன்னா, மாவு நல்லா கடகடன்னு தண்ணி மாரி இருக்கணும். அப்போ தான் ஊத்துறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பராசாப்பத்துக்கு சுடும்போது மாவு கொஞ்சம் கெட்டியா இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம சுட்டு எடுக்கும்போது புசு புசுன்னு வரும். ஸோ ஒரு 3:30 மணி போல் மாவு கரைச்சி வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு கொரியருமே வந்துச்சு. நிஹாலுக்கு 2 நாளா சரியான ஜுரமும், சளியும் தாங்கல. பிள்ள நோம்புமே வைக்கல. துவா செய்யுங்க எல்லாரும். ஸோ அதுக்கப்புறம் வெளியில போற வேலையுமே இருந்தது. எங்கன்னா ரேஷன் கடைக்கு, காய்கறி கடைக்குலாம் போற வேல. ரேஷன்ல கோதுமை, அரிசி எல்லாமே குடுத்துருந்தாங்க. எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து மேல எல்லாத்தையும் வச்சுட்டு, காய்கறிலாம் எடுத்து வச்சுட்டேன். இதெல்லாம் வெளிய போயிட்டு நான் வரதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, 5:45க்கு மேல ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இஃப்தாருக்கு நான் வந்து வெறும் பராசாப்பம் மட்டும் தான் சுட்டுக்கலான்ட்டு பிளானு. ஏன்னா வெளியில போறோம் முன்ன பின்ன ஆகுன்ட்டு, ஜூஸ் ஏதாவது குறைச்சி இது சுட்டுக்கலான்னு. நான் வந்து பார்க்குறப்போ மாவு நல்லா புளிச்சு கரெக்ட்டா வந்திருந்தது. நான் சோடாப்பு எதுவுமே போடல. மாவுக்கு முன்னாடியே உப்பு போட்டும் கரைக்க மாட்டேன். அந்த சமயம் தான் நான் வந்து உப்புலாம் சேர்த்துக்குவேன். ஸோ இத வந்து சுட்டு எடுத்துற வேல தான். கொஞ்சம் எண்ணெய் விட்டு அப்படியே ஒரு கரண்டி போல புசு புசுன்னு ஊத்துனீங்கன்னா, அப்படியே சுத்தி எண்ணெய் காட்டி பெரட்டி போட்டு எடுத்தா நல்ல சூப்பரா மேல வந்து அப்படியே மினு மினுன்னு இருக்கும். சாப்பிடுறதுக்கு ரொம்ப சாஃப்ட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதிக மாவு இது பண்ணும்போது 2, 3 முட்டை சேர்த்தீங்கன்னு வைங்களேன், இன்னுமே புசு புசுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். இது அதிகமா பெருநாள் அப்போ தான் நெறைய பேர் செய்வாங்க. நம்ம வீட்ல அடிக்கடியே செய்வோம். ஸோ தால்ச்சா இருந்தது. ஜூஸ் வச்சு அன்னைக்கு இஃப்தாருக்கு இப்படி தான் எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் சிம்பிளா முடிஞ்சுது. ஸோ இன்னும் அடுத்தடுத்து நிறைய கொஞ்சம் வீடியோஸ்லாம் போடலான்னு பார்க்குறேன். பட் டைம் தான் இல்ல. கொஞ்சம் பிஸியாவே போயிட்டுருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் துவா செய்யுங்க. நானும் உங்க எல்லாருக்காகவும் துவா செய்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷாப்பிங் விலாகுமே நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். பார்க்கலனா கண்டிப்பா போய் பாருங்க.